Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. நாம் தமிழர் கட்சியினர் மீது சாட்டை துரைமுருகன், திருமண கார்த்தி மற்ற கட்சியினர் அமைப்பினர் மீது என்ஐஏ சோதனை நடத்தி பிஜேபியோட தாக்கத்தினாலதான் இது நடக்குது. எல்லாத்துக்குமே பிஜேபி எல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தேசத்துக்கு விரோதமான கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. அப்போ பிஜேபி திட்டமிட்டு செய்தா நாம் தமிழர் கட்சியை ஒடுக்கிறது. ஏன் எங்க தலைவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக கூட்டணி வைக்கும் போது அதற்கு முன்னாடி நடந்த ரைடுகள்லாம் அதிமுக கூட்டணி வச்சுன்னு ஒரு இது மாதிரி இந்தியா முழுக்க மற்ற கட்சிகளை அதிமுக கூட்டணியில இருக்கும் போது எந்த ரைடுமே இல்லை. ஆறா இருந்தாலும் அதுக்கான நேரங்கள் வரும்போது, விசாரணைகள் வரும்போது மேற்கொண்டுதானே ஆகணும். நடிகர் விஜய கட்சி தொடர்ந்து வைக்கிறது பிஜேபி. பைசா கொடுத்து யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சதை மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு பாணியில அதை நாங்க வரவேற்றோம். அந்த ஒரு காரணத்துக்காக வேணா இவங்க பிஜேபியோட பி டீம்னு வேணா சொல்லலாம். திமுகவினர் கடுமையை விமர்சிச்சுட்டு வரும்போது நான் அதுதான் கேட்கிறேன், ஏன் அந்த திமுகவினர் அவர் கட்சி தொடங்கும் போது ஏன் விமர்சிக்கிறாங்கன்றதுதான் கேட்கிறேன். நான் எதனால் பிஜேபியினர் உங்களை தாண்டி வேற யாருமே வரக்கூடாதா? தொடர்ந்து விஜய் திரைப்படம் வரும்போதெல்லாம் எச்ராஜா அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஜோசப் விஜய் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப வாழ்த்து தெரிவிக்கிறார்ல எச்ராஜா அவர்கள். ராமேஸ்வரம் பகுதியில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, 23 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை கடற்படையினர். பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் யாருமே கைது செய்யப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லியிருந்தாங்க. இப்ப தலைவர் போய் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தாங்களே, இல்ல இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கு. இது நேற்றுதான் நடந்திருக்க கூடாதுதான். நம்ம மக்கள் எந்த எல்லையை மீறினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு தெரியும். லகரம் நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக கட்சியின் பிரச்சார பிரிவின் மாநில துணைத் தலைவர் காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி தொடங்கியிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போறாருன்னு சொல்லும் போதே அவர் பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துச்சு. விஜய் மீதும் அதே விமர்சனம் வைக்கிறாங்க. நடிகர் விஜய கட்சி தொடங்க வைக்கிறது பிஜேபி. நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு நாட்டுக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்லது பண்ணணும், மக்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அதாவது இது ஏ டீமா பி டீமான்றதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இது இப்ப உடனே இன்னைக்கு யோசிச்சு இன்னைக்கு அவர் சொல்லலை. ஏற்கனவே அதற்கான நிறைய வேலைகள் அவர் ஒரு அமைப்பு ரீதியா எப்படி திரு ரஜினி அவர்கள் அமைப்பு மாதிரி வச்சிருந்தாரோ, ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தாரோ, அதே மாதிரி இவரும் விஜய் ரிலேட்டடா ஒரு அமைப்பு வச்சு அதுல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி நிறைய கொண்டாட்டங்கள்லாம் இது பண்ணி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த இதுல வளர்ந்து ஓகே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, ரசிகர்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, இப்ப நம்ம அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு பாணியில அறிவிச்சிருக்காரு. அவர் தொண்டர்கள் மேல, ரசிகர்கள் மேல வச்ச நம்பிக்கையில ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதான் இதை பார்க்க முடியுதே தவிர, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி வேணா ரிலேட் பண்ணலாம். எப்படின்னா, இவரோட ஆடியோ லான்ச் இவரை பண்ண விடாம இருந்தது, உதயநிதி அவர்கள் பண்ண விடாம இருந்தது. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு டிஎம்கேக்கு ஒரு காண்டா இருந்திருக்கும். அதுவும் நம்ம ஆசை பெற்று ஆரம்பிக்கலையே, அவரே ஆரம்பிக்கிறாரே அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். மெயினா இப்ப ரீசெண்டா மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி நிறைய உதவியெல்லாம் பண்ணாருல்ல. அந்த டைம்ல அவர் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னாரு. என் பையன் கூட அந்த விஷயத்த பெருசா சொன்னான். ஏன்னா விஜய் ஃபேன். அப்ப சொன்னப்ப சொன்னாரு, பைசா கொடுத்து யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதை நாங்களும் வரவேற்றோம். ஏன்னா அது யார் சொன்னாலும் அது அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சதை மீறி வரணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு பாணியில அதை நாங்க வரவேற்றோம்.
ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வேணா இவங்க வந்து பிஜேபியோட பி டீம்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஏன் வந்து நீங்க வந்து இல்லைன்னா பிஜேபியோட பி டீம்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல எங்க அவர் வந்து மோடிஜியை போய் பார்த்தாரா, இல்ல எங்க தலைவர்கள் வந்து பார்த்தாரா, அண்ணாமலை அவரை பார்த்தாரா? அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அவர் பாட்டுக்கு அவர் வழியில போறாரு. இந்த கருத்துக்கு வேணா அவங்க இந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இல்ல இப்ப கட்சியோட அறிக்கை வெளியிடும் போது அதுல வந்து ஜோசப் விஜய்னு இதற்கு முன்னாடி கையெழுத்து போட்டு இருந்தவர் வந்து விஜய்னு மட்டும் கையெழுத்து போட்டாரு. அதே மாதிரி அவரோட புகைப்படத்துல வந்து பொட்டு வச்சிருக்காரு, அவரோட கட்சி நிறம் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனம் வைக்கும் போது சரி பிஜேபி தான் அவங்களை வந்து இயக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இதுல என்ன தவறு இருக்கு? இல்லைங்க, அதாவது எப்படி அப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்க்க போனா அவரோட அதே அறிக்கையில 24ல நான் போட்டியிட போறது இல்ல, அதே சமயம் நான் எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் இருக்க போறது இல்ல, என் படம் பெண்டிங் இருக்கு, அதை நான் நடிச்சு முடிக்க போறேன். நாங்க என்ன பண்ணணும், எங்களோட கொள்கைகள் இதுக்கு நடுவுல என்ன பண்ண போறோம், கோட்பாடுகள் என்ன, எங்களோட ஐடியாலஜி என்ன மாதிரியான அமைப்பை வந்து நாங்க பலப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வேலைகள் பண்ணணுமோ இந்த 3 மாசத்தை நான் அதுக்கான தருணமா எடுத்துக்க போறேன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அந்த 2024 போட்டியிடாத காரணமும் அதுல வந்து காங்கிரஸையோ பிஜேபியோ எதிர்க்கணும் ஆதரிக்கணுங்கிற நிலைப்பாடு அப்படி கிடையாதுங்க. நிலைப்பாடுன்றது அது வந்து அரசியல்னு வரும்போது நம்ம வந்து எல்லா விதமான விஷயங்களும் பார்த்துதான் ஆகணும். ஆனா 24 நான் போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது எல்லாருமே வந்து யோசிச்சிருப்பாங்க. என்னன்னா அது ஒரு அமைப்பா இருந்து திடீர்னு கட்சியில போட்டி போட போறேன்னு சில மாதங்கள் தான் இருக்கு, எப்படி சொல்றாருன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவர் ரொம்ப தெளிவா யாருக்கும் பாதகமும் இல்லாம சாதகமும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் மெச்சூர்டா யோசிக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது. போக போக தான் அவருடைய செயல்பாடுகள் என்னன்றத பார்த்துட்டு தான். அப்படியே இருந்தா கூட பிஜேபி ஆதரவாளர்கள்ன்றதை தாண்டி தேசிய நீரோட்டத்துல அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா வந்து பிஜேபி ஆதரவாளர்கள்னா என்னங்க, நாங்க என்ன முதல்ல சொல்றோம், நாடுதான் முதல்ல எங்களுக்கு முக்கியம், அதுக்கப்புறம் கட்சி முக்கியம், அப்புறம்தான் செல்ஃப், அப்புறம்தான் ஒரு தனி மனிதனை பத்தி யோசிப்போம். இதுதான் எங்களோட தாரக மந்திரம், சரிங்களா? அதே மாதிரி அவரும் யோசிச்சாருன்னா அதை கண்டிப்பா ஆதரவு பண்றதுல தப்பு இல்லையே. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது திமுகவினர் வந்து கடுமையை விமர்சிச்சுட்டு வரும்போது நான் அதுதான் கேட்கிறேன், ஏன் அந்த திமுகவினர் வந்து அவரு கட்சி தொடங்கும் போது ஏன் விமர்சிக்கிறாங்கன்றதுதான் கேட்கிறேன் நான். எதனால் பிஜேபியினர் வந்து உங்களை தாண்டி வேற யாருமே வரக்கூடாதா? அப்படியே வந்தாலும் உங்க கூட்டணியோட தான் நாங்க பயணிப்போன்னு அக்ரிமெண்ட் இருந்தாதான் அப்ப நீங்க வந்து ஆதரவு கொடுப்பீங்களா, இல்ல குடைச்சல் தான் கொடுப்பீங்களா? தொடர்ந்து விஜய் திரைப்படம் வரும்போதெல்லாம் எச்ராஜா அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா அவர் ஜோசப் விஜய் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாரு. உண்மைதானுங்க, அவரு அப்படிதானே அவரும் போட்டிருந்தாரு. சோ அவர் அப்ப போட்டிருக்காரு. அது வந்து ஒரு சக மனிதர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வரும்போது எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கதாங்க தெரிவிக்கணும். அதுதாங்க மனித இயல்பு, அதுதான் ஒரு முறையும் கூட. நிறைய பேர் வந்து போன்ல கூட வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. எங்க தலைவர் எச்ராஜா அவர்கள் நேரடியா அந்த விஷயத்த சொன்னவர் இப்ப வாழ்த்தும் நேரடியா தான் தெரிவிக்கிறாரு. ஆனா மறைமுகமா வாழ்த்து தெரிவிச்சவங்க, வெளியில தெரியாம வாழ்த்து தெரிவிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கும். சோ அது ஒரு பண்பு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அன்றைக்கு விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிய அன்றைக்கே வந்து நாம் தமிழர் கட்சியினர் மீது சாட்டை துரைமுருகன், இடுமோன கார்த்தி, மற்ற கட்சியினர் அமைப்பினர் மீது என்ஐஏ சோதனை நடந்துச்சு. இது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பிஜேபியோட தாக்கத்தினாலதான் வந்து இது நடக்குது. எல்லாத்துக்குமே வந்து பிஜேபினா எனக்கு ஒரு விஷயம் புரியுது பிரதர். என்னன்னா பிஜேபி எல்லாரையும் ஒரு பேசும் பொருளா பிஜேபி கட்சி வந்து தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு அப்படின்றது எங்களுக்கு புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து உள்ள வந்துட்டோம் அப்படின்றது எங்களுக்கு புரியுது. அதாவது எங்களை பார்த்து எப்படி பயப்படுது இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் அப்படின்றத சொல்லிடுறேன். எப்படி பயப்படுதுன்னா நாங்க வளர்ந்ததை பார்த்து பயப்படுறாங்க, எங்க தலைவர்களை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நாங்க காரணம் கிடையாது. நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒரு கட்சிகளை ஒடுக்குறீங்க அப்படிங்கிற குறிப்பா அதிமுக சொல்லும் போது, அதிமுக கூட்டணி வைக்கும் போது அதற்கு முன்னாடி நடந்த ரைடுகள் தான் வந்து அதிமுக கூட்டணி வச்சுன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இது மாதிரி இந்தியா முழுக்க வந்து மற்ற கட்சிகளை வந்து உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆவான்ற அடிப்படை தான் பிரதர். நீங்க தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான். அதிமுக கூட்டணியில இருக்கும் போது எந்த ரைடுமே இல்ல. அப்படி கிடையாது. அந்த நேரம் வரும்போது யாராக இருந்தாலும் சரி, அது அதிமுக, திமுக, நாம் தமிழர் அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் அதுக்கான நேரங்கள் வரும்போது, விசாரணைகள் வரும்போது மேற்கொண்டுதானே ஆகணும்.
இப்ப என்ன நினைக்கிறீங்க? எங்க தலைவர்கள் சொல்லி இந்த விசாரணைகள் வந்திருக்கு. அதனால இப்ப அந்த 2 பேர் கைதாகி இருந்தாங்கல்ல, அது எப்ப கைதானாங்க? அதுக்கப்புறமா இப்ப அந்த விசாரணை வருது. ஏன் அது உடனே வராம இப்ப வருது? அதுக்கான கால குறியீடுகள் இப்பதான் வருது. ஜூரிஸ்டிக்ஷனை நம்ம எங்கேயாவது மாத்த முடியுமா? அதோட பணியை அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். அதனால அவங்க மேல போட்டிருந்த இந்த எஃப்ஐஆர் ஆக இருக்கட்டும், இல்ல அவங்க மேல பதிவு பண்ணியிருந்த அந்த குற்றங்களாக இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல அவங்க எல்லாம் நிரபராதிகள்னு சொல்லிடுவீங்களா? அவங்க வாங்கி சேகரிச்சு வச்சிருந்த தீவிரவாதி ஒரு பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? சொல்லுங்க. இல்ல நீங்களும் நானும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிப்போமா? எல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தேசத்துக்கு விரோதமான கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. அப்போ பிஜேபி திட்டமிட்டு செய்தா நாம் தமிழர் கட்சியை ஒடுக்குறது. ஏன் எங்க தலைவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஐடியாலஜியை கையில எடுக்கிறாங்க. நாங்க எப்படி நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், எந்த ஜாதி மத இன வேறுபாடு இல்லாம நாங்க எப்படி இந்த கட்சி எங்களோட கொள்கை, எங்களோட கோட்பாடு, எங்களோட சித்தாந்தம் இருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கு. டிஎம்கே என்ன பண்ணுது? மத அரசியல பண்றாங்க, ஜாதி அரசியல் வேணுங்கிறப்ப பண்றாங்க, அந்தந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி அவங்க அரசியலே மாத்திக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இது வரைக்கும் எல்லாரோடையுமே கூட்டணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? எங்களையும் உட்பட. ஓகே, நீங்க நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மொழி அரசியல் பண்றாங்க. ஒரு விதத்துல சந்தோஷம். சரி, அவங்க தமிழ் அப்படின்ற ஒரு மொழியை எடுத்து அதை பத்தி பேசுறாரு, 4 விஷயம் சொல்றாரு, அது டிஎம்கேக்கு பாதகமா இருக்கு. சரி, நம்ம தமிழை பத்தி பேசுறாரு, நம்ம தமிழ் மக்களை பத்தி பேசுறாருன்ற ஒரு இதுதான். ஆனா எங்க அந்த கட்சி நீர்த்து போகுது அப்படின்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆளுமை, ஒரு தனி நபர் மட்டும் சார்ந்துதான் அந்த கட்சி இருக்கு. நீங்க வளர்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஓட் ஷேர் பெர்சன்டேஜ் சிங்கிள் டிஜிட்ல கொண்டு வந்துட்டீங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க அதை எடுத்துட்டு போறீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு தேர்தல்கள் பாராளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும் சந்திச்சிருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்க? ஏன் மக்கள் அதிருப்தியில இருக்காங்க உங்க கட்சியிலே? ஏன் உங்க கட்சியில இருந்து மத்த கட்சிக்கு வராங்க? பாஜகவுக்கு வந்தவங்களும் ஜாஸ்தி. சோ இந்த மாதிரி பல கேள்விகள் வரும்போது அந்த கட்சியுடைய சித்தாந்தம், கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாமே நீர்த்து போக ஆரம்பிக்கும் போது அந்த அடிப்படையில தான் எங்க தலைவர் அது நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னார். அதுக்கும் இப்ப நடந்திருக்கிற சோதனைக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. மகாராஷ்டிரா மாநிலமா இருக்கட்டும், பீகார் தேர்தலா இருக்கட்டும், பீகார்ல இருக்கக்கூடிய அரசியல் மாற்றமா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல அதிமுக கட்சி, பீகார்ல இருக்கிற அரசியல் மாற்றம் உங்களுக்கும் புதுசு இல்லை, எனக்கும் புதுசு கிடையாது. சரிங்களா? இப்ப நாங்க வரவங்கள அதனால நாங்க வேண்டான்னு சொல்லுவோமா, இல்ல வராதிங்கன்னு சொல்லுவோமா? யாராக இருந்தாலும் ஒரு கட்சிக்கு வரும்போது நம்ம ஆதரவு கொடுக்கதான் கொடுப்போம். ஸோ பீகார்ல நடக்கிறதெல்லாம் இது ஓல்டு. இது நம்ம அவர் இங்க வந்ததையும் பார்த்திருக்கோம், அங்க போனதையும் பார்த்திருக்கோம். இந்த INDAA கூட்டணியே நீர்த்து போறதையும் நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். இது தீதி ஆரம்பிச்சு வச்சாங்க, இப்ப அடுத்தடுத்தது ஒவ்வொரு டிக்கெட்டா விழுந்துட்டு இருக்கு. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப ஜார்க்கண்ட்ல ஒரு கூட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிஜேபி தன்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு மற்ற கட்சிகள்லாம் ஒடுக்க நினைக்கிறது. அவங்களால சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? பிஜேபிக்கு மக்களுக்கு நல்லது பண்ணலன்னு சொல்ல முடியுமா? தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதாவது உலகமே நம்ம இந்தியாவை உத்து பாக்குது, இந்தியாவை அண்ணாந்து பாக்குதுன்னா அதுக்கு மோடிஜி பிஜேபி அரசு தான் சொல்ல முடியுமா? அவரால் வேற என்ன குறை சொல்ல முடியும்? அதனால அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஜார்க்கண்ட்ல ஒரு கோயில்ல பூசை செய்யற மாதிரி புகைப்படங்கள்ல வெளியாகிச்சு. அதை பற்றியோட உங்களோட கருத்து என்ன? அதாவது இது புதுசு கிடையாதுங்க ராகுல் காந்திக்கு. பப்பு அவர்கள் இந்த மாதிரியான சின்ன குழந்தைத்தனமான விஷயங்கள் நிறைய பண்றாரு. அதாவது சாமி கும்பிடுறத நான் சின்ன குழந்தைன்னு நான் சொல்ல வரல. எதை நான் சொல்ல வரேன்னா, அவர் திடீர்னு ஆடுறாராமான்ற மாதிரி பல்ட்டி அடிப்பாரு, எக்ஸசைஸ் பண்ணுவாரு, ஓடுவாரு, என்ன அப்புறம் காலேஜ் பசங்களோட பேசுறேன்னு பேசுவாரு, என்ன சர்ச்சுக்கு போய் உட்காந்துக்கிட்டு பாதிரியார் பக்கத்துல உட்காந்துட்டு பேசுவாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவர் காய நகர்த்துறாரு. இப்ப சனாதனம் பேசிட்டோம், 2-3 பேர் கூட்டணியிலேருந்து விலகி போயிட்டாங்க, பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்த உடனே ஓகே நம்ம இப்ப இந்து இதுவை கையில எடுக்கலாம் அப்படின்னு உடனே அதை எடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரே மாதிரி இருங்க, உங்க நிலைப்பாடுகளை ஒன்னா வைங்க, மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
என்ன மக்களை ஏன் வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க? நான் தான் லீடர், நான் தான் எதிர்த்து போட்டியிட போறேன், நான் மக்களுக்கான தலைவன் அப்படின்னு ஏன் உங்களால வந்து உறக்க சொல்ல முடியல? அது சொன்னாலே மக்கள் தெளிவா இருப்பாங்கல்ல, இவர் எல்லாருக்குமான மனிதர் அப்படின்னு தெளிவு இருக்குமே. ஆனா இவர் பண்றது எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு பஃபூன் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு தலைவர் மாதிரி இல்லைன்றதுதான் உலகமே அறிந்த ஒரு உண்மை. ராமேஸ்வரம் பகுதியில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, 23 மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை கடற்படையினர். பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் யாருமே கைது செய்யப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லியிருந்தாங்க. பிஜேபியில ஆட்சிக்கு வர தலைவர் போய் அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்தாங்களே, இல்ல இன்றைக்கு நடவடிக்கை எடுக்குது இல்லைங்க. கண்டிப்பா அரசு நடவடிக்கைகள் எடுக்காம இருக்காது. என்ன விஷயம்ன்றத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அங்க இருந்த நபரை மீட்டு கொண்டு வந்தது வந்து தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்க போய் அவங்கள பார்த்து இருந்தப்ப சொல்லி நான் கூட்டிட்டு வருவேன்னு வாக்குறுதி கொடுத்து கூட்டிட்டு வந்தார்ல. இப்ப இது நேத்தி தான் நடந்திருக்க கூடாதுதான். ஏன்னா நம்ம மக்கள் வந்து எந்த எல்லையை மீறினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இவங்களும் கூடிய சீக்கிரம் விரைவில் வருவாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்கா? கண்டிப்பா இல்லை. இப்ப 2024 தேர்தல் வந்து நெருங்கிருச்சு. கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கும். பிஜேபி எந்த மாதிரியான கூட்டணியை நோக்கி நகருது 2024 தேர்தல? பிஜேபி வந்து கூட்டணியை நோக்கி நகருது அப்படின்றதோட பிஜேபியை நோக்கி யார் வருகிறார்கள்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 2024 தேர்தலில் வந்து பிஜேபியை நோக்கி வர கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வந்து இல்ல, தமிழ்நாடுன்னு இல்லைங்க, இந்தியாலே பாத்தீங்கன்னா பிஜேபி யாரையாவது நோக்கி போறாங்களா? பிஜேபியை நோக்கி தானே வருது. பீகார்ல தானே நடந்தது. ஸோ அது மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரை நோக்கி யார் வராங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.